ஹை கைஸ், நம்ம தேடியில் பேட்டில் த்ரூ தவன் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 37ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஜூனரோட அப்பா அவரோட ஸ்வாடை தூக்கி போட்டு அவரை எதிர்த்து வந்த பாதி சோல்ஜர்ஸை காலி பண்ணிட்டு ரத்த வெள்ளத்தில் கீழே கிடந்த ஒரு ஈட்டை எடுத்துட்டு திரும்பவும் அப்படியே அவங்களை எதிர்த்து நிற்க, அங்கிருந்த ஒரு கமாண்டர் 3 ஐலாண்டோட மாஸ்டர்ஸோட ஆர்டர் இது, அவனை காலி பண்றவங்களுக்கு ஈஸ்ட் ஐலாண்டோட டிராகன் மாஸ்டர் போஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்ல, அவர் அப்படியே ஈட்டை எடுத்து அவன் நெஞ்சிலேயே சுருகிடுறாரு. எத்தனை பேர் வேணாலும் வாங்கடா, எனக்கு சாவு பத்தி பயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கெத்த அவங்களை எதிர்த்து நின்றுட்டு இருக்க, சோல்ஜர்ஸ் எல்லாம் அவரு கிட்ட போலாமா வேணாமான்னு சொல்லி அப்படியே பயத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப மேல இருந்து யாரோ வர மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ட்ரி. அவங்க கையில டிராகன் போவும் இருக்கு. கிளானை சேர்ந்த பிரதர்ஸ் மத்த பிரதர்ஸை கொல்றத என்னால ஏத்துக்க முடியாது, உடனே உங்க வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கீழே போடுங்க அப்படின்னு அவங்க சொல்ல, அந்த டிராகன் மாஸ்டர்ஸ் 3 பேரும் கீழே போடாதீங்க, நாங்க சொல்றதை மட்டும் கேளுங்க, அவங்க கூகுள்ல சேர்ந்த ஒரு துரோகி அப்படின்னு சொல்றானுங்க. நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்ட மாதிரி தெரியுது. அவங்க அப்படியே அவங்க வில் எடுத்து ஹெவன்ல ஏரோஸ அந்த டிராகன் மாஸ்டர்ஸை நோக்கி வீச, அவனுங்க அப்படியே அங்கிருந்து தப்பிச்சோட ட்ரை பண்ணி அந்த ஏரோஸ்ல மாட்டிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறானுங்க. நிலைமை கண்ட்ரோலுக்கு வந்துடுது. அவங்க அப்பால இருந்து அங்கிருந்த எல்லா சோல்ஜர்ஸுமே டிராகன் மதருக்கு மரியாதை செலுத்த, நம்ம ஹீரோயின் அங்கிருந்து நேரா அப்படியே ஃபிளையிங்லயே ஃபேன்ல இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. சாவறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? நான் பல 100 வருஷமா குயிக் காண்டினென்ட்ல சுத்திட்டு இருக்கேன், என்னை பார்த்து யாருமே இந்த வார்த்தையை கேட்டது இல்ல, இனிமே உன்னால அந்த மாதிரி சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க சொல்ல, ஃபேன்லோ அப்படியே அவனோட கத்தி எடுத்து அவங்களுக்கு நேரா வீசிடுறான். நம்ம ஜியோ சுனர் அவங்களோட ஹெவன்ல ஏரோஸ் எடுத்து அப்படியே அதுக்கு நேரா வீச, அவனோட ஸ்வாட் அப்படியே இருந்த இடம் தெரியாம காணாம போயிடுது. அவனால இதை நம்பவே முடியல. நீ டிராகன் மதர் ஆகுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் எப்படி என் மொத்த பிளானையும் சொதப்புனானோ இப்ப அதே மாதிரி நீயும் பண்ணிட்ட. காட்ஸ்லாம் டக்கு டக்குன்னு அப்படியே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களை வச்சு நான் பிடிச்சிட முடியும் நினைச்சியா? இல்ல, என்னாலேயே உன்னை முடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க ஏரோ எடுத்து திரும்ப அவனுக்கு நேரா வீச, அவன் அப்படியே சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு டக்குன்னு காணாம போயிடுறான். நம்ம ஹீரோ ஜியோசு விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணிருப்பாரு போல. அவர் அப்படியே அவர் திரும்பவும் பிடிச்சிட்டு வந்துடுறாரு. நம்ம ஜியோயான் வர வழி இல்லாம அவர்கிட்ட இருந்த அந்த டிராகன் பில்லை காமிச்சு, என் ஃப்ரெண்ட் ஆபத்துல இருக்கா, நான் அவளை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அவர் அப்படியே கடுப்பாயிடுறாரு. ஒரு பொண்ணுக்காக வேர்ல்டு நம்பர் 1 ஃபைட் குயின் மாஸ்டர் ஆகிறது கூட நீ வேணான்னு சொல்லிட்டு போறியா? உன்ன மாதிரி ஒரு ஆள் எங்க ஜியோ கிளான்ல இருக்கிறது எங்க எல்லாருக்குமே அவமானம் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோ அவன் என் ஃப்ரெண்ட், நான் அவளை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அப்படியே அவர் கூட சண்டை போட ரெடி ஆயிடுறாரு. ஜியோ ஸ்கில்ஸை தவிர வேற ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணலாமா? கூடாது, என்னோட சொந்த ஸ்கில்ஸை உன்னால உருவாக்க முடியும், யூஸ் பண்ணிக்க. நம்ம ஹீரோ அப்படியே நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட வந்துடுறாரு. ஜியோ ஜூனரோட லைஃப் பேர்ல விழுந்த கிராக் பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு. கிராண்ட் மாஸ்டர், நாளைக்கு ஒரு நாள் தான் எனக்கு டைமும் இருக்கு, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. நீ உன்னோட சொந்த ஸ்கில்ஸை உருவாக்கணும்னு சொன்னீல, அதுக்கு இதான் சரியான நேரம். நீங்க என்ன அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? சொந்தமா ஒரு ஸ்கில்லை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? ஜியோயான், நீங்க நிறைய விஷயம் படிச்சிருக்க, நிறைய ஸ்கில்ஸை கத்துக்கிட்டும் இருக்க, ஆனா இந்த டெக்னிக்ஸும் இந்த பவர்ஸும் உன் கண்ணை மறைச்சிடுச்சு. அவரை தோக்கடிக்க உனக்கு இதெல்லாம் தேவையில்ல. உன்னோட உண்மையான உள்ளுணர்வு, உன் மனசுக்கு தெரியும் நீ என்ன பண்ணணுங்கிறது. நீயா யோசி, உனக்கான வழி கிடைக்கும். என்னால இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்துல உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நம்ம ஹீரோவும் அவர் சொன்னதை பத்தி யோசிச்சுட்டு அப்படியே ரிங்க விட்டு வெளியே வந்துடுறாரு. ஜியோசுக்கும் அவருக்கும் சண்டை நடக்குது. வழக்கம் போல அவர் தான் அதுல ஜெயிக்கிறாரு. நம்ம ஜியோ எனக்கு செம காண்டாகுது. அவரு பொறுமையை இழந்து அவரு ரூலரை எடுத்து அப்படியே சோலார் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவர் அப்படியே அட்டாக் பண்ண, ஜியோசு அவரோட சோல் ஸ்பிரிட் டெக்னிக் எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு காலி பண்ணிட்டு, என்ன திமிரு இருந்தா நீ ஏன் முன்னாடியே சோலார் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவ? டக்குன்னு அவரை பிடிச்சி அப்படியே தரையில அடிச்சு அவரு கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்க, அவருக்கு இப்பதான் கிராண்ட் மாஸ்டர் சொன்ன விஷயமே புரியுது. நான் இங்க உள்ள வந்த உடனே இங்க இருந்த எல்லா ஸ்கில்ஸையும் பார்த்து அதை கத்துக்கணுங்கிற ஆர்வத்துல என்னோட பவர்ஸையும் என் தாட்ஸையும் இழந்துட்டேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. உங்களை தோக்கடிக்க எனக்கு எந்த ஃபைட் டெக்னிக்கும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்க, அந்த மாஸ்டருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோ டக்குன்னு அவரோட பீஸ்ட் ஃபிளேமை வேக்கப் பண்ணி அவர் அப்படியே ஒரே அடிச்சு அப்படியே பின்னாடி தள்ளிடுறாரு. விங்கடு லைனோட பீஸ்ட் ஃபிளேமா, இது எப்படி உன்கிட்ட கிடைச்சிச்சு? அவரோட உணன கையில கோல்டு ஃபிளேமையும் அப்படியே வேக்கப் பண்ண அவர் அப்படியே ஆடி போயிடுறாரு. இதா கோல்டு ஃபிளேம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு? இது உன்கிட்ட இருக்குன்னா நீ கண்டிப்பா டேலண்டான ஒரு ஆள் தான். ஜியோ கிளான் கண்டிப்பா திரும்பவும் ஒரு நாள் பழைய நிலைமைக்கு வரதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சிரிப்பை போட, நம்ம ஜியோயான் 2 ஃபயரையும் ஒன்னு சேர்க்க ட்ரை பண்றாரு. நீ என்ன பண்ற? நிறுத்து, அந்த மாதிரி பண்ணா பெரிய பிளாஸ்ட் ஆயிடும், கிட்ட வராதீங்க, என்னால அதை பண்ண முடியும். அவர் அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே 2 ஃபிளேமையும் ஒன்னு சேர்க்க ட்ரை பண்ண, அவருக்குள்ள இருந்து 3ஆவதா கிரீன் ஃபிளேமோ அப்படியே வெளியே வந்து அவர் அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிச்சிடுறாரு.
ஜியோசுக்கு சொல்ல வார்த்தையே இல்ல. இது எர்த்துக்கோர் லாவாவால உருவாக்கப்பட்டது. காலம் போக போக அதோட பவர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி 1000வது வருஷத்தை தொடும் போது அது கிரீன் லோட்டஸ் எர்த்துக்கோர் ஃப்ளேமா மாறும். நம்ம ஹீரோ மூணுத்தையுமே மெர்ஜ் பண்ண ட்ரை பண்றாரு. அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அவர் அப்படியே சாந்த நிலைக்கு வந்து கிரீன் ஃபிளேம்ல இருந்து கீழே இறங்கி ஏதோ வித்தலா காமிச்சு 3 எசன்ஸ் ஃபிளேம்ஸையும் இப்ப அப்படியே ஒன்னு சேர்த்துறாரு. நீ 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 இதை எப்படி பண்ண? இது எப்படி சாத்தியமாச்சு? ஜியோயான் அதை அப்படியே ஜியோசு கிட்ட தள்ளி விட்டுட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ வித்தலா காமிச்சு அதை தூக்கிட்டு அப்படியே சவுத்து மலைலாம் ஓடி பக்கத்துல இருந்த ஒரு மறைவான இடத்துக்கு போய் அதை அப்படியே வெடிக்க வைக்க ஒரு பயங்கரமான பிளாஸ்டே அங்க நடந்துட்ட மாதிரி தெரியுது. உள்ள இருந்து எரிஞ்சு போன நிலைமையில பஞ்சு முட்டை தலையோட அப்படியே ஜியோசு வெளியே வர நம்ம ஹீரோவும் அப்படியே அவரை பார்த்து சிரிச்சுட்டு டக்குன்னு அப்படியே மயக்கமாயிடுறாரு. அவரு முழிச்சு பார்க்கும் போது அந்த மாஸ்டர் அவர் அப்படியே ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான். ஆமா, நீ அதை எங்க கத்துக்கிட்ட? நானே தான். எனக்கு எசன்ஸ் ஃபிளேம் கிடைச்ச உடனே நான் அதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். அப்பதான் அதை மெர்ஜ் பண்ண முடியும், அது ஒரு பிளாஸ்ட் ஆகுங்கிறதும் எனக்கு தெரிய வந்துச்சு. நல்லது நல்லது, உன்னோட இந்த ஒரு டேலண்ட் போதும். உன் முன்னாடி ஹியூமன்ஸ் நின்னாலே அவன் அப்படியே பயந்து ஓடிடுவான். உன்னோட இந்த பவர்ஸால உலகத்தையே தலைகீழ மாத்த முடியும். மாஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க. என்கிட்ட இருக்கிற பவர்ஸை வச்சு என்னால திரும்பவும் அதை கண்டிப்பா செய்யவே முடியாது அப்படின்னு அவர் சொல்ல, ஆமா நீ ஒன்னும் 5 டெம்பரரி ரேஞ்சு நெருங்கல, கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நீ வாழ்க்கைனா என்னங்கிறத எனக்கு புரிய வச்சுட்ட. நான் ஃபைட் கார்டு பின்னாடி போனப்ப என் ஸ்கில்ஸை பத்தி எல்லாருமே எனக்கு மரியாதை கொடுத்தாங்க. அந்த மரியாதை இன்னும் நிறைய விஷயத்த கத்துக்கணும்னு சொல்லி என்ன தூண்டுச்சு. அப்ப எனக்கு எதுவுமே பெருசா தெரியல. ஆனா வெறும் ஃபைட் ஸ்கில்ஸை படிச்சுக்கிட்டு ஒரு ஜோம்பி மாதிரி ஒரே இடத்துல வாழ்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத நீ தான் எனக்கு புரிய வச்சிருக்க. மாஸ்டர், அது நான் ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன். அவர் அப்படியே லைட்டா சிரிச்சுட்டு சரி வாயை துற அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ என்னது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஜியோசு டக்குன்னு ஒரு வயித்துல ஒரு பஞ்சை போட்டு அவர் வாயை திறக்க வச்சு உள்ள ஏதோ ஒரு பில்ஸ் அனுப்பி விட்டுறாரு. அவருக்கு பயங்கர சாக்கா இருக்கு. மாஸ்டர், அது என்ன பில்ஸ்? கவலைப்படாத, அது உலகத்துல 2 மட்டுமே இருந்த 9 ட்ரைப் பில்ஸ். ஒன்னு உன் கிட்ட இருக்கு, ஒன்னு என் கிட்ட இருக்கு. அது மூலியமா உன் சோலை திரும்பவும் உடம்புக்கு கொண்டு வர முடியும். சோலை திரும்பவும் கொண்டு வருமா? என்ன சொல்றீங்க? இப்பல இருந்து உனக்கு 2 உயிர் இருக்குடா. செத்துட்டு உன்னால திரும்ப வர முடியும். சரி, எனக்கான நேரம் முடிய போகுது. அடுத்த 60 வருஷம் கழிச்சு நீ என்ன பார்க்க வருவியா? வெளி உலகத்துல நடந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லுவியா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, கண்டிப்பா மாஸ்டர், நான் கண்டிப்பா உங்களை பார்க்க வருவேன். அப்போ நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃபைட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவருக்கு மரியாதை செலுத்த, ஜியோசு அப்படியே திரும்பவும் பாக்ஸ்குள்ள போய் அதை அப்படியே மூடிட்டு அப்படியே தூக்கத்துக்கு போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் இப்ப இந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்ட மாதிரி தெரியுது. ஆனா இப்ப இந்த சோல்ஜர்ஸ் கேம்ப்ல ஒரு ஆளை கூட காணோம். அந்த இடமே அப்படியே அழிஞ்சு போன நிலைமையில இருக்கு. செகண்ட் பிரதர், பிக் பிரதர் எங்க இருக்கீங்க? அவர் அப்படியே அந்த இடம் ஃபுல்லா தேடி பார்க்கிறாரு. ஆனா அங்க யாரையுமே காணோம். பக்கத்துல இருந்த மார்க்கெட்டுக்கு போய் அவர் அப்படியே விசாரிச்சு பார்க்கிறாரு. ஆனா அங்க இருந்தவங்களும் அவர் பிரதர்ஸ பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு சம காண்டாகுது. அவர் அப்படியே நேரா அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்த அந்த டெயின்ஸா குரூப்குள்ள நுழைஞ்சு அங்கிருந்த எல்லாரையும் அப்படியே அடிச்சு பறக்க விட ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க குரூப் ஹெட்டோட கழுத்தை பிடிச்சி உண்மையை சொல்லு, என் பிரதர்ஸ் நீ என்ன பண்ண? அவங்க எல்லாரும் எங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொல்றான். உண்மையை சொல்லுனா உன்னை இங்கேயே நான் கொன்னுடுவான். சொல்லிடுறா. போன வாரம் ஏதோ ஒரு குரூப் உங்க ஆளுங்க கூட சண்டை போடுறதா நான் கேள்விப்பட்டேன். அவங்க எல்லாரும் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தாங்க. வேடிக்கை பார்க்க போன எங்க ஆளுங்களை வெட்டி திரும்ப எங்க கேம்ப் வாசலையே வீசிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்க அங்க போவே இல்லை. அடுத்த நாள் நான் அந்த சைடா போகும்போது பார்த்தா உங்க இடமே காலியா இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஹீரோக்கு யார் இந்த மாதிரி பண்ணிருப்பானே ஒண்ணுமே புரியல. நீ சொல்றது மட்டும் பொய்யா இருக்கட்டும், உங்க மொத்த பெரியும் கொளுத்திடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து பறந்து போக, இப்ப டிராகன் ஐலாண்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எல்லாரும் முன்னாடியும் அப்படியே கெத்தா நடந்து வந்து டிராகன் மதரா அவங்க முன்னாடி நிக்க, அவங்க அப்பா ஈஸ்டர் சேர்ந்த 63rd டிராகன் மாஸ்டரோட ஸ்வாட் அப்படின்னு சொல்லி உயிர் தியாகம் பண்ண அவங்க தாத்தாவோட ஸ்வாடை அப்படியே அவங்க கிட்ட காட்டுறாரு. அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க அப்படியே அதை கையில வாங்கி பார்த்துட்டு இருக்க, இன்னும் நம்ம கிளான் பிரச்சனையே செட்டில் ஆகல, அதுக்குள்ள சோகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க அப்படியே அந்த ஸ்வாடை திரும்பவும் அவர் கையிலேயே கொடுத்துட்டு நீங்களே இதை பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 ஐலாண்டுக்கு ஹெட்டான டிராகன் மதருக்கே சொந்தமான அந்த சிம்மாசனத்துல போய் அப்படியே உட்கார, சோல்ஜர்ஸ் அவங்க கிளானை அழிக்க நினைச்ச அந்த 3 டிராகன் மாஸ்டர்ஸையும் இழுத்துட்டு வந்து அப்படியே அவங்க முன்னாடி போடுறானுங்க. எங்களை மன்னிச்சிருங்க மதர், எங்களை மன்னிச்சிருங்க. ஃபேன்லோட ஆர்டர் படி தான் நாங்க அதெல்லாம் பண்ணோம். அவங்க எங்களை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணா. இது எல்லாமே சோலாலால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி செகண்ட் அங்கிளும் தேர்ட் அங்கிளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, சோலால் ஆர்டரால அப்படி பண்ணாங்களா இல்ல ஈஸ்ட் ஐலாண்டை அழிச்சு அந்த இடத்தை பிடிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்களான்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
அவனுங்க அப்படியே தெரியாம பண்ணிட்டோம் மதர், தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படியே கதற ஆரம்பிச்சிடுறானுங்க. அவங்க பண்ண தப்புக்கு தண்டனையா அவங்களோட ஃபைட் குயை அழிச்சு அவங்கள தண்டர் ஐலாண்ட்ல தூக்கி போடுங்க அப்படின்னு அவங்க சொல்ல, அவனுங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, எங்களை கொல்லாம விட்டதுக்காக ரொம்ப நன்றி மதர். சோல்ஜர்ஸ் அவனுங்க 3 பேரையும் அப்படியே அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சு அதை தடுக்க நினைச்ச எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் ரிவார்ட் கொடுங்க. சொந்த கிளானுக்கு எதிராக செயல்பட்ட 70 ஜெனரல்ஸையும் அரெஸ்ட் பண்ணுங்க. இறந்து போன சோல்ஜர்ஸோட ஃபேமிலிக்கு அவங்க கடைசி கால வரைக்கும் தேவைப்படுற எல்லா உதவியும் பண்ணுங்க. 3 கிளான்ல இருந்தும் தப்ப தட்டி கேட்ட திறமையான சோல்ஜர்ஸ் எல்லாரையும் வயசு வித்தியாசம் பார்க்காம என் முன்னாடி கூட்டுவாங்க. சவுத் வெஸ்ட் அப்புறம் நார்த் ஐலாண்டுக்கான டிராகன் மாஸ்டர்ஸை நான் செலக்ட் பண்றேன், கண்டிப்பா மதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே அங்கிருந்து கிளம்ப, அங்கிருந்த மற்ற சோல்ஜர்ஸும் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்பவே தயக்கத்தோட, ஜியான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில நீ என்ன பார்த்தா என்ன நினைப்ப அப்படின்னு சொல்லி அப்படியே அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. க்ளோட் மிஸ்ல நம்ம யூனியனோ என்டினோ ஒருத்தர் கூட ஒருத்தர் அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா இது உண்மையான சண்டையில வெறும் ட்ரைனிங் தான். ஸ்வாட் பிராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு எனக்கு 6 வயசா இருக்கும் போது நான் கிளானுக்கு வந்தேன். 15 வருஷமா ட்ரைனிங் எடுத்து தான் நான் அது எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன். ஆனா நீ ரொம்பவே லக்கி, இவ்வளவு கம்மியான டைத்துல க்ளோட் மிஸ்டோட 13 ஸ்வாட் டெக்னிக்ஸை கத்துட்டு இருக்க. இது எல்லாத்துக்கும் மாஸ்டருக்கு தான் டைம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக, யூனியன் நீ தான் ஏற்கனவே நலனுக்கு லீடரா இருக்கல, நீ எதுக்காக க்ளோட் மிஸ் மேலேயும் ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. என்ரின் அவங்க மாடுலேஷன் மாறுறத பார்த்துட்டு எனக்கு நேரம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, உன் கனவுல தான் அந்த மாதிரி நடக்கும், உண்மையை சொல்லணும்னா அது வேற ஒருத்தரோட கனவு, என்னோட கனவு அப்படின்னு அவங்க சொல்ல, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. வேர்ல்ட் மாஸ்டரை பார்க்கறதுக்காக கூஹி இன்னைக்கு வராரு. அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்க. நீ போய் அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, யுன்சேனை இப்ப கு பார்க்க வர மாதிரி காட்டுறாங்க. நான் நல்லா விசாரிச்சுட்டேன், அவன்லாம் நமக்கு ஒரு ஆளே இல்ல, அவனை பத்தி நீங்க இனிமேலும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு அவர் சொல்ல, யுன்சேன் கவலைப்பட வேணாமா, 5 கிளானுக்கும் லீடர், ஆனா நீ அவன் நமக்கு ஒரு ஆளே இல்லைன்னு சொல்ற அப்படின்னு சொல்றாரு. அப்படியே எபிசோட் 37 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.